இன்றைக்கான எடிட்டோரியல் என்ன அப்படின்னா காஸ்ட் அண்ட் வேஜஸ் அப்படின்றது. அதில் வந்து அது என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கிராமர் இருக்குது. அது என்னென்னா அஸ்டிட் அப்படின்றது. அஸ்டிட் அப்படின்றத நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த செய்யும்போது ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அஸ்டிட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஆல்சோ டிட் த சேம், அவங்களும் இதே பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது அஸ் டிட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஷீ ஓன் த ப்ரைஸ் அஸ் டிட் ஹர் ஃப்ரெண்ட் அப்படின்னா அவள் ப்ரைஸை வின் பண்ணால் அவளோட ஃப்ரெண்டும் அதே மாதிரி பெற்றிருக்கா. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண தேவையில்லைன்னா ஹர் ஃப்ரெண்ட் ஓன் த ப்ரைஸ் அப்படின்றத சொல்கிறதுக்கு பதிலாக அஸ் டிட் அப்படின்னா அவள் ஃப்ரெண்டும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக அஸ்டிட் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? அதே மாதிரி வேறு என்ன அப்படின்னா ஒரு வேர்டு பேரிங் அப்படின்ற வேர்டு. பேரிங்கிற வேர்டுக்கு 2 மீனிங் இருக்குது. இங்கே நம்ம எடிட்டோரியலில் என்ன மீனிங்கில் வந்திருக்கு அப்படின்னா சொசைட்டி அந்த பேர் அப்படின்றத தடுக்கிறது அப்படின்றத மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மீனிங் என்னென்னா எக்ஸப்ட் அப்படின்னா அன்லெஸ் சம்திங் ஹேப்பன், இப்படி நடக்கலைன்னா அப்படின்றது. இதே இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணியிருந்தோன்னா என்ன அர்த்தம், இப்படி நடந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி. இஃப் ஐ ஒர்க் ஹார்டு ஐ வில் வின் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் கடினமாக உழைச்சேன்னா நான் வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இஃப்னா இப்படி பண்ணால் இப்படி நடக்கும், அன்லெஸ்னால் இப்படி நடக்கலைன்னா அப்படின்ற மாதிரி. அப்போ அதே மீனிங்கில் தான். பேரிங் ரெயின் வி வில் ப்ளே, மழை பெய்யலைன்னா நாங்கள் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு மீனிங் என்னென்னா பிளாக் பண்ணுறது, தடை பண்ணுறது. ஹீ பார்டு த டோர், கதவை தடுத்துட்டான். சொசைட்டிஸ் என்ன பண்ணுது, பேரிங் ஒர்க்கர்ஸ். அப்போ அந்த சொசைட்டி வந்து தொழிலாளர்களை என்ன பண்ணுது, தடுக்குது அப்படின்ற மாதிரி. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம எடிட்டோரியல் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடிட்டோரியல் என்ன, காஸ்ட் அண்டு வேஜஸ் அப்படின்றது. விலை அதே மாதிரி என்னது, வேஜஸ்னால் என்னது, கூலி. அப்போ எதில் அப்படின்றத பார்ப்போம். கவர்மெண்ட் மஸ்ட் நாட் வியூ லேபர் அன்ரெஸ்ட் அப்படின்றது. என்ன சொல்லியிருக்காங்க, அன்ரெஸ்ட்னால் என்ன அர்த்தம், அமைதியின்மை, ரெஸ்ட்டே இல்லாமல் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறது. யார், லேபர் வந்து அமைதியின்மையாக இருக்காங்க. அதை வந்து என்னது, மஸ்ட் நாட் வியூ, அவங்க பார்க்கலை. அது ஏன் என்ன அப்படின்றத பார்த்தோன்னா அஸ் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். என்ன பிரச்சனைனா லா அண்ட் ஆர்டரில் பிரச்சனை அப்படின்றது. என்னன்னு பார்த்தோன்னா த ஆன்கோயிங் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் ப்ரொட்டஸ்ட் இன் நொய்டாஸ் இண்டஸ்ட்ரியல் பெல்ட். அப்போனா என்ன அர்த்தம், இந்த ஒர்க்கர்ஸ் உடைய ப்ரொட்டஸ்ட் அப்படின்றது. அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, வேலை நிறுத்தம், ஒரு போராடுறாங்க அந்த மாதிரி. எங்கே, நொய்டாவுடைய இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டில். அது எப்படி இருக்குன்னா ஆறுன்றது ஸ்டேட் வர்பு. அப்போ அந்த ப்ரொட்டஸ்ட்டை பற்றி சொல்லுது. அந்த ப்ரொட்டஸ்ட் எப்படி இருக்குன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் லேபர் மொபிலைசேஷன் இன் ரீசன்ட் டைம்ஸ். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் மொபிலைசேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு மக்கள் எல்லாமே என்னது, ஒரு இடத்துல கேதர் ஆகிறது, கூடுறது அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த ரீசன்ட் டைமில் ஒரு இண்டஸ்ட்ரி லேபர்ஸ் வந்து கூடின கூட்டத்திலேயே பெரிய கூட்டங்கள் இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து இப்போ இந்த நொய்டா இண்டஸ்ட்ரியலில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வயலன்ஸ் எப்படி இருக்குன்னா ஹாஸ் பீன் டாக்குமெண்டட் அஸ் வெல் ஸ்டோன் பெல்ட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ பெல்ட்டிங் அப்படின்றது ஏதோ ஒரு விஷயத்த வச்சு எரியிறது. இப்போ ஸ்டோன் பெல்ட்டிங்னா என்னது, கல்லவுட் எரியிறது. அப்போ இந்த வயலன்ஸ், அந்த பிரச்சனை எப்படி பார்க்கப்படுது, ஹாஸ் பீன் டாக்குமெண்டட் அப்படின்றது, டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி, கல்லவுட்டு எரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க, அட்டம்ப்ட்ஸ் டு ப்ரீச் போலீஸ் பேரிகேட்ஸை வந்து என்னது, ப்ரீச் பண்ணிட்டாங்க, விதியை என்ன பண்ணிட்டாங்க, மீறிட்டாங்க. அஸ்வெல்லஸ் அதே மாதிரி வேறு என்ன நடந்திருக்குன்னா ப்ரூட்டல் போலீஸ் லத்தி சார்ஜ், ரொம்ப கொடூரமாக என்னது, ஒரு லத்தி சார்ஜும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி டாக்குமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது எதனால நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி வந்து ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் ஹரியானா ஹைக்குடு வேஜஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ் பை 35% அப்படின்றது, ஃபாலோயிங் ப்ரொட்டஸ்ட் இன் ஃபரிதாபாத்
குருகிராம் அண்டு மணிசர். இந்த மாதிரி ஃபரிதாபாத், குருகிராம், மணிசரில் ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணதுனால அவங்களுடைய ஒர்க்கர்ஸுடைய வேஜஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 35% அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ ஹரியானாவில் வந்து இந்த மாதிரி வேஜஸை வந்து அதிகப்படுத்தினதுனால நொய்டாவில் இருக்கிற ஒர்க்கர்ஸும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய அவங்க உணர்றாங்க. என்ன உணர்றாங்கன்னா தட்டு தெயர்னா என்னது, அவங்களுடைய அந்த ஒர்க்கர்ஸுடைய ஓன் வேஜஸ், அவங்களுடைய கூலி எப்படி இருக்குது, லோயர் அப்படின்றது. அப்போ வேஜஸ்ன்றது சப்ஜெக்ட்டு, அப்போ ப்ளூரலாக இருக்குது. அப்போ லோயர், அவங்களுடைய கூலி வந்து எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. சிச்சுவேஷன் எக்ஸாசர்பேட்னா என்ன அர்த்தம்னா இருக்கிற பிரச்சனையை இன்னும் மோசமாக்குறது. அதை ஆல்ரெடி என்னது ஹரியானாவில் என்ன பண்ணிட்டாங்க, வேஜஸை கூட்டிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு என்னது ரியலைஸ் பண்ணியிருக்கு, அவங்களுடைய வேஜ் கம்மியாகிருக்கு. இன்னமும் சுச்சுவேஷனை எது மோசமாக்குது அப்படின்னா பிஞ்சின் எல்பிஜி சப்ளைஸ் அதாவது எல்பிஜி சப்ளை என்ன ஆகியிருக்கு, ரொம்ப கம்மியாகிட்டு வந்திருக்கு, குறையுது. பிஞ்சின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அதுவும் அந்த நிலையை என்ன பண்ணிருச்சு, ரொம்ப மோசமாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ட்ரேடு யூனியன் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ அந்த நாளை இப்படிலாம் இருக்கிறதுனால ட்ரேடு யூனியன்ஸ் ஹாவ் டிமாண்டட், அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, 18,000 இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 25,000 வரைக்கும் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படின்றது கேட்டிருக்காங்க. அது விச்ன்றது எதை சொல்லுது, இந்த 18லேருந்து 25 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள, அதைத்தான் சொல்லுது. அந்த அமௌண்ட் எப்படி இருக்குன்னா, விச் the Uttar Pradesh government's interim hike of around 21%, அதாவது அரவுண்ட் அப்படின்றது அப்ராக்சிமேட்லி, அதாவது உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டில் நாங்கள் வந்து இவ்வளோ ஹைக்காக கூட்டி கொடுக்குறோம், 21% வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், உங்களுடைய வேஜஸை வந்து கூட்டி தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவை கூட என்ன பண்ணலை, டிட் நாட் மீட். அந்த 25,000ன்ற சொல்கிற அமௌண்ட் வந்து அவங்க சொன்ன அந்த 21% கூட அது மீட் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டு வேறு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ், எங்களுக்கு இவ்வளோ நேரம் தான் கொடுக்கணும், ஹாலிடேஸ் கொடுங்க, ஓவர் டைம் நாங்கள் பார்த்தோம்னா அதுக்கான கூலியையும் கொடுங்க அப்படின்ற மாதிரி ட்ரேட் யூனியன் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. இப்போ என்ன ஆகியிருக்குன்னா, த நியூ லேபர் கோட்ஸ் that the union government enforced from late 2025. அப்போ 2025 கடைசியில் யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு கோடு கொண்டு வந்திருக்கு. அப்போ அந்த கோடு தான் என்ன அர்த்தம், சப்ஜெக்ட் லேபர் கோட்ஸ். அது என்ன பண்ணுது, அலோ பண்ணுது. அந்த கோடு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு என்னது 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா, ஸ்பெசிஃபை வேஜ் ஃப்ளோர்ஸ் பட் நாட் ஆக்சுவல் வேஜஸ், அதாவது அவங்களுடைய கூலியை கொடுக்காம பட் நாட் ஆக்சுவல் வேஜஸ். அது என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெசிஃபை என்ன பண்ணுதுன்னா, வேஜ் ஃப்ளோர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கு, அதுலேயும் கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அந்த அமௌண்ட்டு லீவிங் தம் டு த ஸ்டேட்ஸ், அவங்களுடைய அந்த சேல்ரி அமௌண்ட்டு யாருக்கு போகுதுன்னா ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனுடைய விளைவாக அஸ் எ ரிசல்ட் கோர்ட்ஸ் ஹாவ் allowed employers in certain state to extract more work from the longer work day at or near the statutory minimum pay. இப்போ என்ன ஆகுது, இந்த அவங்களுடைய ஸ்டேட்டுக்கு அந்த இதை வந்து என்ன பண்ணிடுது, கொடுத்துருது. அதாவது உரிமையை வந்து அவங்களுடைய ஸ்டேட்டுக்கே கொடுக்குது. இப்படி கொடுக்கறதுனால அந்த ஸ்டேட் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நேரம் வேலை வாங்குறாங்க. அதான் எக்ஸ்ட்ராக்ட்னா அவங்கள்ட்ட இருந்து வாங்குறது, வேலையை என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க, ரொம்ப நேரம் வேலை வாங்குறாங்க. அதே மாதிரி ஸ்டாச்சுட்டரி மினிமம் பே அப்படின்றது, அதாவது சட்டப்படி இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி ஒரு மினிமம் பேயை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி த ஷேர் ஆஃப் கான்ட்ராக்ட் லேபர் இன் த ஃபார்மல் மேனுஃபேக்சரிங் செக்டார் இன் இந்தியா இஸ் ஹையஸ்ட் சின்ஸ் 1997 to 1998. அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதாவது நார்மலாக வேலை பார்க்குறவங்கள தவிர்த்து கான்ட்ராக்ட் லேபர்னு இருக்காங்க. அவங்க என்ன ஆகியிருக்காங்கன்னா, சின்ஸ் 1998 இருந்து பார்த்தோன்னா கான்ட்ராக்ட் லேபருடைய ஷேர் என்ன ஆகியிருக்கு, அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
Ironically, the provisions of labor codes encourage the sector to persist with contract labor rather than appreciate ஜாப் செக்யூரிட்டி. இந்த மாதிரி இந்த லேபர் கோடு என்ன பண்ணுதுன்னா என்கரேஜ் பண்ணுது. என்ன என்கரேஜ் பண்ணுதுன்னா அவங்களுடைய ரேதர் தென் அப்படின்னு என்ன அர்த்தம், இதுக்கு பதிலா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஜாபுக்கான ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கறதுக்கு பதிலாக அது என்ன பண்ணுதுன்னா கான்ட்ராக்ட் லேபரை என்ன பண்ணுது வச்சு வேலையை வாங்குது. பர்சிஸ்ட் வித் அப்படின்னா கண்டினியூ வித், அதாவது கான்ட்ராக்ட் லேபரை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வேலையை வாங்கிக்கிறாங்க அப்படின்ற சொல்கிறாங்க. அதே நேரம் மாதிரி ஒயில் அப்படின்னா என்ன அர்த்தம், அட் த சேம் டைம் ஆல்சோ இம்போசிங் லிமிட் ஆன் ஒர்க்கர் ஸ்ட்ரைக்ஸ். இந்த மாதிரி வேலை நிறுத்தம் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, சர்டைன் லிமிட்டை என்ன பண்ணுறாங்க திணிக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து இது என்னது, தீஸ் டுகெதர் வித் எனர்ஜி கிரிசிஸ் அண்ட் இன்க்ரீஸிங் ஃபுட் ப்ரைஸ். அதாவது இதெல்லாம் எதோட சேருது அப்படின்னு சொன்னால் நிறையா வந்து எனர்ஜி பற்றாக்குறையாகுது. அதே மாதிரி ஃபுட்டுடைய ப்ரைஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அவங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியும் இல்லை, அதுக்கு பதிலாக கான்ட்ராக்ட் லேபரை வச்சு வேலை வாங்குறாங்க. அதே நேரத்தில் என்ன பண்ணுது, எனர்ஜி பிரச்சனையும் இருக்குது. அதே மாதிரி ஃபுட் ப்ரைஸும் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாம் சேர்ந்து தான் என்ன ஆகுது, அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட்டுக்கு ப்ரிசிபிடேட்டடாக ஆக்குது. ப்ரிசிபிடேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம், காரணம், காஸ்ட். இது எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஒரு காரணமாக ஆக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா 2024 சாம்சங் ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக்கு அப்படின்னா அர்த்தம், சாம்சங் ஒர்க்கர் அவங்க வேலை பார்க்குறவங்களுடைய ஸ்ட்ரைக்கு எங்கே நடந்திருக்கு, ஸ்ரீபெரும்பத்தூர் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. சிமிலர்லி ஓவர் லோ வேஜஸ், அதாவது கம்மியான கூலி கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி அதிகமாக வேலை பார்த்தா அவங்களுக்கு காசு கொடுக்காம அன்பெய்டு ஓவர் டைம். அண்டு அதே மாதிரி என்னது, கம்பெனிஸ் ரெஃப்யூஷல் டு ரெகக்னைஸ் யூனியன், அந்த யூனியனை என்ன பண்ணலை, ஒழுங்காக ரெகக்னைஸ் பண்ணலை. இது எல்லாம் காரணமாக அவங்க ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. மோர் ரீசெண்ட்லி அதே மாதிரி என்னென்னா ஒர்க்கர்ஸ் அட் ஐஓசிஎல் பானிபட் ரிஃபைனரி வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக்கு. அப்போ இதே மாதிரி ஐஓசிஎல்ல இருக்கிற ஒர்க்கர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரைக்கை வெண்டான்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டிமாண்டிங் ஆன் 8 hour ஒர்க் டே, எனக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒரு நல்ல கூலி கொடுங்க, சேஃபர் ஒர்க்கிங் கண்டிஷன், நல்ல ஒரு வேலை பார்க்குற இடத்துல நல்ல கண்டிஷனை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஐஓசிஎல்லும் கேட்குறாங்க, அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க. அஸ்டிட்னா என்ன சொல்லியிருக்கோம், ஆல்ரெடி ஒரு விஷயம் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அதே விஷயத்தை இன்னொருத்தவங்க பண்ணாங்கன்னா அஸ்டிட். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அந்த ஸ்ட்ரைக்கை வேற எங்கே நடந்திருக்குன்னா என்டிபிசி பிளான்ட் இன் பத்ராரு அங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி அதானியுடைய ரைக்கெடா பிளான்ட் இன் ராய்ப்பூர், இந்த 3 இடத்துலையுமே இதே மாதிரி ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. திஸ் இஸ் ப்ராக்டிக்கலி எ வேவ் இன் லேபர் கோடு ரெஜீம் அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே என்னது, இந்த லேபர் கோடு ரெஜீமில் தான் நடந்திருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் ஷோயிங் தட் லேபர் ரைட்ஸ் ஆர் பேப்பர் டைகர் அப்படின்றது. அதாவது தொழிலாளர்களுடைய உரிமை வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா பேப்பர் டைகர், அதாவது அதுக்கு வந்து பேப்பர் டைகர்னால் பார்க்குறதுக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் அது என்னது அந்த அளவுக்கு உண்மையாகவே அது என்னது பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும், ஆனால் அது என்னது உண்மையாகவே பார்க்க டைகர் மாதிரி இருக்கும், ஆனால் அது என்னது டைகர் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், ரியாலிட்டியில் அது எப்படி இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்போ எக்ஸாசர்பேட் ஆகுது அப்படின்னா யோகி ஆதித்யநாத்தோடைய ஒரு கிளைம், அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதுதான் இந்த நிலைமையை இன்னமும் மோசமாக்குது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா த ப்ரொட்டஸ்ட் வேர் கான்ஸ்பிரசி அப்படின்ற மாதிரி. ப்ரொட்டஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சதி செயல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஃபாலோடு பை த இன்டரிம் ஹைக், அப்படி சொன்னதும் இல்லாமல் அதை தொடர்ந்து என்ன பண்ணிட்டாரு, ஹைக்கை கொண்டுட்டு வந்திருக்காரு. இன்டரிமாக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு விலையை கூட்டி வச்சிரு அந்த இது மாதிரி இன்டரிம் ஹைக்கையும் கொண்டுட்டு வந்திருக்காரு. இது எல்லாம் சேர்ந்து தான் பிரச்சனையை இன்னமும் அதிகமாக்கியிருக்கு. த ஒர்க்கர் ஹூ ஸ்பெண்ட் 1/6 ஆஃப் his monthly income on cooking cost alone does not need to be radicalized to understand that his wage is insufficient. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல
யா ஒர்க்கர் அப்படின்றது தான் சப்ஜெக்ட்டு. அதனுடைய வெர்பு தான் என்னது டஸ் நாட் நீட். ஒர்க்கருக்கு வந்து என்னது ஏதோ ஒன்று விஷயம் தேவையில்லை, டஸ் நாட் நீட். என்ன விஷயம் தேவையில்லை அப்படின்னா டு பி ரேடிக்கலைஸ்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுறது, அவங்கள வந்து தூண்டுறது. அதாவது ஒரு விஷயம் அவங்களுடைய கூலி வந்து எனது பத்தாமல் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க வைக்கணும். அப்படின்றதுக்கு யாரோ ஒருத்தவங்க தூண்டி தான் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இன்கமில் 1/6 அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய குக்கிங் காஸ்ட்டுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற அந்த ஒர்க்கருக்கு நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் அவங்க புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்தர், நெய்தர் த ஸ்டேட் நார் த ஸ்டெண்டர் ரெஸ்பாண்டட் சப்ஸ்டான்சிவ்லி டு ரெசிடென்ஷியல் சொசைட்டிஸ் அப்படின்ற மாதிரி. அப்போனா என்ன பண்ணலை, இந்த ரெசிடென்ஷியல் சொசைட்டிஸை என்ன பண்ணலை, ஸ்டேட்டும் சரி சென்டரும் சரி அவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பாண்டும் கொடுக்கல. இந்த சொசைட்டி அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேரிங் அப்படின்னு பார்த்தோமா, பேரிங் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ். அப்போ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸை அவங்க தடை பண்ணியிருக்காங்க. எந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் ஹூலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஹூ ஹேட் ஜாயின்டு த ப்ரொட்டஸ்ட் பை டிஸ்பிளேயிங் their photographs at the gates, a serious civil rights infraction அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா அந்த சொசைட்டி என்ன பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஜாயின் பண்ணாங்களோ அந்த ஒர்க்கர்ஸுடைய ஃபோட்டோவை கேட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒட்டி வச்சுருக்காங்க. ஒட்டி வச்சுட்டு இவங்களெல்லாம் நாங்கள் தடை செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த சொசைட்டி பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால், ஒரு சிவில் ரைட்ஸுடைய ஒரு இன்ஃப்ராக்ஷன், அதாவது ஒரு விதிமீறலாக பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The Indian Labour Conference has not convened since 2015. 2015லேருந்து பார்த்தோன்னா இந்த லேபருக்கான கான்ஃபரன்ஸ் என்னது, கன்வீன்டுன்றது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கூட்டப்படுறது, அதாவது மக்கள் என்ன பண்ணுறது, ஒரு கூட்டத்தை கூட்டுறது. அப்போ அந்த கான்ஃபரன்ஸ் என்ன பண்ணலை, கூட்டத்தை கூடலை, டு பிரிங் பீப்புள் டுகெதர் அப்படின்ற மாதிரி. அப்போ த கோட்ஸ் வேர் பாஸ்டு, கோட்ஸ் வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்ன பாசிவ் வாய்ஸில், வீவர் ப்ளஸ் V3 அப்படின்னா பாசிவ் வாய்ஸு. வித்தவுட் ட்ரைபார்ட்டிட் கன்சல்டேஷன். அப்போ 3 பேர், யார் யார், ஒரு சென்டர் அதாவது கவர்மெண்ட்டு, அதே மாதிரி எம்ப்ளாயீஸு, அதே மாதிரி வேலை கொடுக்குற இண்டஸ்ட்ரீஸு, இவங்க 3 பேர்கிட்டையுமே எந்த ஒரு கன்சல்டேஷனுமே வைக்காமல் ஒரு கோட்ஸை என்ன பண்ணிட்டாங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. இது இது எப்படி ஆகிருச்சு, தட் இட் வுட் ஹவ் ஃபெசிலிட்டேட்டட் இதுக்கான சொல்யூஷன் டு த அஜிடேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அஜிடேஷன் அப்படின்றது என்னது, இந்த ப்ரொட்டஸ்ட்டு. இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்சம் அப்படின்றது. இன்சம்னா என்ன அர்த்தம், ஓவராலாக பார்க்கும்போது ஓவராலாக இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. என்னன்னா இன்ஸ்டியூட் ஹியூமேன் ஒர்க்கிங் ஹவர். இன்ஸ்டியூட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறதுனா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. எப்படி, ஒரு மனித நேயமாக ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸை கொடுங்க, ஹியூமேன் ஒர்க்கிங் ஹவர்ஸாக கொடுங்க, வேஜஸை கொடுங்க. அதே மாதிரி ஜென்யூன் லேபர் ரிஃபார்ம்ஸ், இது என்னது, தட் வில் என்ஃபோர்ஸ்டு, கொண்டுட்டு வரணும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வரணும் அப்படின்றது. இப்படிலாம் கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ப்ராப்ளம் ஒன்லி லுக்ஸ் காம்ப்ளிகேட்டட். எப்போ இந்த பிரச்சனை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தெரியுதுன்னா, பிகாஸ் த கவர்மெண்ட் இஸ் ட்ராகிங் இட்ஸ் ஃபீட் அப்படின்றது என்ன அர்த்தம்னா டிலே பண்ணுறது, ஒரு விஷயத்த செய்யாமல் காலத்தை தள்ளிட்டு போகிறது. அதனால தான் அந்த பிரச்சனை இன்னமும் ரொம்ப பெருசாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.